செய்திகளை ஒளிபரப்ப உதவுபவர்கள் டாக்டர் பி. ஆண்டனி ராஜ் மற்றும் குடும்பத்தினர், USA. AP ரோசா மற்றும் J. ராஜ்குமார் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய முதல் வாசகம் நாம் அனைவரும் ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல நேரங்களில் ஆண்டவரின் சாட்சிகளாய், ஆண்டவருக்காக சான்று பகர்கிறவர்களாய் நாம் வாழ வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் இந்த மன்னக காரணிகள் நமக்கு மிக பெரும் தடைக்கல்லாக இருந்திருக்கின்றன. எனவே இயேசுவினுடைய சாட்சிகளாய், இயேசுவுக்கு சான்று பகர்வர்களாக வாழ்வதற்கு தடையாய் இருந்த நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 32 முதல் 37 வரை. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும்
மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சார்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளே. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை.
பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். ஜேம்ஸ் சாம்சன் என்பவர் ஓர் அறிவியலாளர். அவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான படைப்பினை ஒன்று படைத்திருந்தார். அதாவது, நம்முடைய வாழ்விலே நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகிற குளோரோஃபோம் என்கிற ஒன்றை கண்டுபிடித்தவர்தான் இந்த அறிவியலாளர். ஒரு முறை பேட்டியாளர்கள் அவரிடம் பேட்டி எடுக்கின்ற பொழுது, எந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாளாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டார்கள். இவர்கள் அனைவரும் இந்த மயக்க மருந்தினை கண்டுபிடித்த நாளாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இந்த கேள்வியை அவரை பார்த்து கேட்கிறார்கள். ஆனால் அவர் மிகவும் தெள்ளத் தெளிவாக, மிகவும் பொறுமையாக அவர் சொன்ன பதில், எப்பொழுது என் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்று அவர் மீது நம்பிக்கை கொண்டேனோ அந்த நாள் தான் என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாள். ஆண்டவர் இயேசுவை என் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு நம்புகின்ற நாள் தான் என் வாழ்க்கையில் சிறந்த நாள் என்று அந்த அறிவியலாளர் சொன்னதுதான் அவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வார்த்தை 26 இப்படி வாசிக்கிறோம். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிற வார்த்தைக்கு இணங்க இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய திருத்தூதர்களும் அங்கிருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களும் இவர்கள் அனைவரும் இயேசுவுக்கு சான்று பகர்கிறவர்களாக மாறியிருப்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக இவர்கள் வேறு யாரும் அல்ல, இவர்கள் தான் நமக்கு சான்றுகளாக தரப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் தான் நமக்கு சாட்சிகளாக தரப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் நமக்கு சான்று பகர்வதற்கு அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது தூய ஆவியானவரின் வருகை. ஆக இந்த தூய ஆவியானவரின் வருகை தான் அவர்களை திடப்படுத்துகிறது, அவர்களை வலுப்படுத்துகிறது, ஆண்டவர் இயேசுவிற்கு சாட்சிகளாய் மாற்றுகின்றது. ஆக இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இப்படி மாறுவதற்கான காரணம் இந்த தூய ஆவியானவர் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக இவர்களுடைய மாற்றத்திற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு நிக்கதேமிடம் சொன்னது போல, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு சொன்னது உடல் சார்ந்த பிறப்பு அல்ல. இட் இஸ் நாட் த பிசிக்கல் பர்த். உடல் சார்ந்த பிறப்பு அல்ல, இது புதிய உள்ளம் சார்ந்த பிறப்பு. ஆக இந்த புதிய உள்ளம் சார்ந்த பிறப்பு என்று சொன்னால், புதிய உள்ளத்தை கொண்ட மக்களாய் நாம் வாழ அனைவரும் அழைக்கப்படுகிறோம். ஆக இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால், இயேசு உயிர்த்து விட்ட பிறகும் கூட அன்று வாழ்ந்த பல மக்கள் இயேசு இறந்து விட்டார் என்கிற ஒரு பழைய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவினுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று ஒரு பழைய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது. அதனால்தான் இயேசுவினுடைய உயிர்ப்பு தான் நமக்கு புதிய மனநிலையை தருகிறது. இயேசுவினுடைய இறப்பு பழைய மனநிலையாக இருந்தாலும் இயேசுவினுடைய உயிர்ப்பு புதிய மனநிலையை நமக்கு தர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு புதிய மனநிலையை தருகிறது. அந்த புதிய மனநிலை நம்மை மீண்டுமாக ஆன்மீகத்திலே புதிய உள்ளம் கொண்டவராய் நாம் பிறக்க அழைப்பு விடுக்கிறது. ஆக இந்த புதிய தூய ஆவியின் அல்லது புதிய உள்ளத்தினுடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்,
தூய ஆவியானவர் நமக்கு தரப்பட வேண்டும், அல்லது தூய ஆவியானவரை நம்மை ஆட்கொள்ள செய்ய நாம் நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக தூய ஆவியானவரிடம் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்தோமையானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவில் மறுபிறப்பு அடைகிறோம். ஆக கிறிஸ்துவில் மறுபிறப்பு அடைந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று இன்றைக்கு முதல் வாசகம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு 6 விதமான புதிய மாற்றங்களை இந்த திருத்தூதர்களும் சரி, அவர்கள் வழி வந்த அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களும் சரி, அவர்கள் புதிய 6 விதமான விடயங்களை கொண்டிருந்தார்கள் என்று தெளிவுபடுத்துகிறது. முதலாவது, அவர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ்ந்தார்கள். அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக முதல் வரியிலே பார்க்கிறோம். நம்பிக்கை கொண்ட மக்களாய், நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆக நீங்களும் நானும் புதிய பிறப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அதாவது தூய ஆவியாரினால் நாம் நிரப்பப்பட்டு புதிய உயிர்ப்பினை, நாம் புதிய பிறப்பினை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 6 விடயங்களும் நம்முடைய வாழ்விலும் நடைபெறும். அதிலே இரண்டாவது, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருப்பது. மூன்றாவது, அவரவர் உடைமைகளை அவர்களின் உடைமைகளாக கருதாதவர்களாக, இது என்னுடைய பொருள், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம் என்று ஒரு சுயநல நோக்கோடு அவர்கள் தங்களை குறுகி கொள்ளாமல் அவர்கள் பொது நலத்தோடு தங்களை விசாலப்படுத்தி கொண்டார்கள். தங்களை இன்னும் அடுத்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக தங்களை கொடுத்தார்கள். தங்களுக்கு என்று எந்த ஒரு கட்டங்களையும் எந்த ஒரு குறுகிய மனப்பான்மையும் வகுத்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்களை தாண்டி யோசித்தார்கள். யார் ஒருவர் தங்களை தாண்டி தன்னை தாண்டி யோசிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது, வல்லமையோடு சான்று பகர்பவர்களாகவும், அந்த சீடர்கள் அனைவரும் வல்லமையோடு சான்று பகர்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு தூய ஆவியானவரின் வருகை அவர்களுக்கு அடித்தளமாக இருந்தது. ஐந்தாவதாக, மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றவர்களாக இருந்தார்கள். மக்கள் கொண்டிருக்கிற நல்லெண்ணம் அவர்கள் மீது இருந்தது. அப்படி என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு, அதாவது நம்மை சுற்றியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நம் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் அதற்கு அத்தாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் தூய ஆவியானவர் இருந்து செயல்பட வேண்டும். ஆக இந்த 5 காரியங்களை காட்டிலும் 6வதாக, தேவைகள் பெரிதாய் தென்படாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவைகள் ஒன்று பெரிதாய் தெரியவில்லை. காரணம், அவர்கள் அனைத்திலும் நிறைவடைந்தவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு எப்பொழுது நமக்கு ஒரு தேவைப்படுகிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுது நாம் முழுமையாக நிறைவு மனதை கொண்டவர்களாக இல்லாமல் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவைகள் இருக்கிறது. அப்பொழுதுதான் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆக தேவைகள் அதிகரித்து கொண்டே போகின்ற பொழுது நம்முடைய சிந்தனையெல்லாம் மண்ணகத்தை சார்ந்தே இருக்கும். ஆக தேவைகள் இல்லாதவர்களைப் போல இந்த திருத்தூதர்களும் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் இருந்த பொழுதுதான் அவர்களுக்கு இயேசுவின் மீது பற்று அதிகமானது. ஆக நம்முடைய தேவைகளை பற்றி அதிகம் சிந்தியாமல் இயேசுவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்வை தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். பல நேரங்களிலே இயேசு நமக்கு விண்ணக தந்தையிடம் ஜெபிக்க ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை ஜெபித்திருக்கிறோம். இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக தன்னையே தியாகப்படுத்தினார். அதற்காக இயேசுவிடம், இயேசுவே எனக்கு இதை கொடும், இதை தா என்று கேட்கிறோம். ஆனால் பல நேரங்களில் தந்தையிடம் இருந்து இயேசுவின் வழியாக தரப்பட்ட தூய ஆவியானவரை மறந்து விடுகிறோம். இந்த தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். பல நேரங்களில் நமக்கு ஒரே கடவுள் 3 ஆட்களாய் இருக்கிறோம் என்று விசுவசிக்கிறோம். தந்தை கடவுள், மகன் கடவுள், தூய ஆவி கடவுள். ஆக பல நேரங்களில் தந்தையையும் மகனையும் யோசிக்கிற நீங்களும் நானும் தூய ஆவியாரை மறந்து விடுகிறோம். தூய ஆவியார் இந்த திருத்தூதர்களை சாட்சிகளாக மாற்றினார். இந்த திருத்தூதர்களை திடப்படுத்தினார். இந்த திருத்தூதர்களை ஒரு சான்று பகர்வர்களாக மாற்றினார் என்று சொன்னால் தூய ஆவியானவர் தான் காரணம். சில நொடிகள் நாம் கண்களை மூடி இந்த தூய ஆவியார் நம்மோடு இருக்கவும், நம்மை வழிநடத்தவும், நம்மை இயேசுவின் பாதையில் கொண்டு செல்லவும் வேண்டுவோம். தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையே மாற்றிடுவே.
தூய ஆவியாசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம் நேய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். தூய ஆவியாசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம் நேய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான அந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறைகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, மன்மவுடன் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். எனக்கு பின் என் துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தலமை காத்திருந்ததாக நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய ஆவியாரின் துணையை நாடுகின்ற மக்களாய்
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டாக்டர் பி. ஆண்டனி ராஜ் மற்றும் குடும்பத்தினர், USA. ஏபி ரோசா மற்றும் ஜே. ராஜ்குமார் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.